கிரோகிதா, திரோதா, துபாபரி என்று சொல்லப்பட்ட இந்த கலியுகத்தில் நம்மை நாடி வரும் இந்த மகிஷாசுர அரக்கன் கடும் தவம் இருந்தார். மகிஷா பிறப்பு ஒன்று இருந்தால் இறப்பு கண்டிப்பாக இருக்க வேண்டும். சாகாத வரம் தர முடியாது என்று சொல்லிவிட்டேன். இந்த பூலோகத்தில் சாகாத வரத்தை அந்த மகிஷாசுர அரக்கன் அவனை அழிக்க வேண்டும் என்றால் வரத்தை பெற்று விட்டான். அது எப்பேற்பட்ட வரம்? ஒரே பிரசவத்தில் 7 பெண் குழந்தையா பிறக்க வேண்டுமா? 7 பெண் குழந்தையா பிறந்து 7 எல்லை அம்மனாக உருவம் எடுக்க வேண்டுமா? 7 எல்லை அம்மனாக உருவம் எடுத்து உருமாறி கருமாறி காளியாகவும் மாரியாகவும் நம்ம ஊர் மத்திய குடியிருக்கிற இந்த அம்மனாக அவதாரம் எடுத்து அந்த மகிஷாசுர அரக்கனை அழித்து வர வேண்டும் என்று வரத்தை பெற்று விட்டான். இந்த பூலோகத்திலும் இந்த நாட்டிலும் ஆண்களை கண்டால் அழிக்கின்றான், பெண்கள் கருப்பை சூறையாடுகின்றான். அவனை அழிக்க வேண்டும் என்றால் சக்தி உங்களால் மட்டும்தான் முடியும். உங்களுடைய விருப்பம்? சுவாமி சொல்லுங்க சக்தி. ஐம்புலன்களையும் அடக்கி தவம் இருந்து சிவத்தை நாடு தவம் செய்தவருக்கு கேட்கும் வரத்தை முதலில் அளித்து விடுவீர்கள். அதற்கு பிறகு அவன் என்ன கேட்கிறான் என்று தெரியாமலே வரத்தையும் கொடுத்து விடுவீர்கள். இதுதான் ஏற்கனவே பத்மாசுரனுக்கு வரம் கொடுத்தீர்கள். பிறகு வரம் கொடுத்தது தவறு என்று ஓடோடி சென்று என்னுடைய அண்ணனுடைய உதவியை நாடினீர்கள். இன்று மகிஷாசுரன் அரக்கனுக்கு வரம் கொடுத்தீர்கள். ஆனால் அந்த அரக்கன் என்ன கேட்டான்? ஒரே பிரசவத்தில் 7 குழந்தைகள் பிறந்து அந்த குழந்தை ஒரு உருவமாக மாறி எப்பொழுது என்னை அழிக்கிறதோ அப்பொழுதுதான் எனக்கு இறப்பு என்று வேண்டும் என்று வரம் கேட்டு விட்டான். தாங்களும் மனம் உருகி வரத்தை கொடுத்து விட்டீர்கள். இப்பொழுது வரம் வாங்கிய அசுரன் மக்களை எல்லோரையும் புண்படுத்திக் கொண்டிருக்கிறான். அவனை அழிக்க வேண்டும் என்றால் சக்தியால் என்னையால் மட்டும்தான் முடியும் என்றீர்கள். சுவாமி, தாங்கள் இல்லாமல் நான் ஏது? தாங்களை விட்டு நான் பிரிந்து ஒரு நாளும் இருந்ததில்லை. உங்களுடைய துணையும் உங்களுடைய அருளும் இருந்தால் தானே சுவாமி நானும் அவனை அழிக்க முடியும். சக்தி சுவாமி, என்னுடைய அருளும் என்னுடைய துணையும் கண்டிப்பாக இருக்கும். அதற்கு முன்னாக உங்களுக்கு ஒரு ஆபத்து என்றால் மகன் சின்ன கருப்பன் இருக்கான், மகன் பெரிய கருப்பன் இருக்கான். 2 பேரை அழைத்தினார் ஓடோடி வருவார்கள். ஓடோடி வந்து உங்களுக்கு ஒரு ஆபத்தை நீங்க மூவரும் சேர்ந்து அந்த மகிஷாசுர அரக்கனை அழித்து விட்டு வர வேண்டும். சக்தி, ஆதியும் அந்தமும் இல்லாமல் இறப்பும் பிறப்பும் இல்லாமல் ஜோதியாக இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய துணைவியாகப்பட்ட சக்தி தான் இவனை அழிக்க வேண்டும் என்றால் எனக்கு துணையாக மகன் சின்ன கருப்பனும் பெரிய கருப்பனும் வருவார்கள் என்று சொல்கிறீர்கள். சுவாமி, 7 குழந்தையாக பூமியிலே அவதாரம் எடுத்து ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு ஆலயத்திலும் குடிக்கொண்டு அந்த அசுரனை அழைத்து வருகிறேன். ஆமா சக்தி. எந்த எந்த இடம் என்று சொல்ல வேண்டுமா? கூறுகிறேன் சக்தி. சொல்லுங்கள் சுவாமி. அந்த முதல் பிறப்பாக அந்த நார்த்தாமலை முத்து மாரி அம்மனாக நீங்க அவதரிக்க வேண்டும். இரண்டாவது பிறப்பாக திருவப்பூர் முத்து மாரி அம்மனாக நீங்க அவதரிக்க வேண்டும். மூன்றாவது பிறப்பாக கொன்னையூர் முத்து மாரி அம்மனாக நீங்க அவதரிக்க வேண்டும். நான்காவது பிறப்பாக அந்த இருதிருப்பட்டி முத்து மாரி அம்மனாக நீங்க அவதரிக்க வேண்டும். ஐந்தாவது பிறப்பாக அந்த வைத்தூர் முத்து மாரி அம்மனாக அவதரிக்க வேண்டும். 6வது பிறப்பாக அந்த கண்ணவரத்து முத்து மாரி அம்மனாக நீ அவதரிக்க வேண்டும். 7வது பிறப்பாக எங்கே இருக்க வேண்டும்? 6 கன்னிக்கு இளைய கன்னியாக அந்த திருச்சி மாநகரில் அந்த சமயபுரத்து முத்து மாரி அம்மனாக நீ அவதரிக்க வேண்டும். சுவாமி, சக்தி, தங்களுடைய கட்டளைப்படி 6 எல்லைகளிலும் இருந்து 7வது எல்லையாக சமயபுரத்திலே வீற்றிருக்கிறாளே முத்து மாரியம்மன் அவளாக உருவம் எடுத்து எல்லோரும் உருவமும் ஓர் உருவமாக மாறி சக்தியாக மாறி அந்த அரக்கனை அழைத்து திரும்பவும் உங்களிடமே வந்து சேருவேன் சுவாமி. அப்படி ஆகட்டும் சக்தி. சக்தி சுவாமி, நம்ம ஊர் மந்தையில 7 கரகம் நம்ம 7 எல்லை முத்துமாரி அம்மனுக்கு வைக்கப்பட்டிருக்கோம். சந்தேகம் இருக்குல்ல சுவாமி? கண்டிப்பா. அதனால இந்த 7 கரகத்தையும் இந்த ஊர் மந்தையில இந்த இருக்கும் கூட்டத்திலே அவளுக்கு பிடிச்ச யாரு மேல இறங்கி வர்றாலும் இந்த 7 முத்துமாரி அம்மனையும் நம்ம கண்குள்ள பார்த்தாகணும். கண்டிப்பாக சுவாமி. அதற்குள்ள வரத்தை நீங்க கொடுக்க வேண்டும். நான் சாமி அழைத்து உங்கள் முன்னே காட்டுகிறேன். சுவாமி, சொல்லுங்க. நான் 7 அவதாரமாக எடுக்க வேண்டும் இந்த பூமியில் என்றால் இந்த கிராமத்தில் இந்த ஊரில் எந்த தெய்வம் எனக்கு துணையாக இருக்கிறது என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதனால் அழையுங்கள். ஆத்தா மகமாய எல்லோரும் இடத்திலும் சென்று வரலாம் சுவாமி. அப்படி அழைத்து காட்டு. மகன் சின்ன கற்பனை அழைத்து சாமி அழைத்துகிறோம். நம்ம 7 எல்லையில முத்துமாரி அம்மனுடைய பீலிகான் முனீஸ்வரன்
ஆலயத்துல கும்பாபிஷேகம். உண்மையிலேயே இந்த முனீஸ்வரன் வந்து இந்த ஊர் மந்தையில அவ அக்கா தங்கச்சி 7 பேரும் ஒரு உருவமா குடிகொண்டு காக்கிறவனா இருந்தால் இந்த முனீஸ்வரன் அருளாலையும் இந்த ஊர் அம்மனுடைய அருளாலையும் நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர வேண்டும். 7 கரகம் எடுத்தாடினால் உங்கள் வீட்டில் உள்ள கிரகம் அனைத்தும் விலகும். அப்பேற்பட்ட ஒரு நாடகம். அதனால தயவு செய்து கேலி கிண்டல் பண்ணாதீங்க. சாமி ஆடி வரவங்க இங்க விட்டுருங்க. இந்த கரகத்தை எடுத்து ஆடணும். இந்த 2 பேர்த்தையும் உசிப்பி அங்கிட்டு போய் படுக்க சொல்லுங்க. கிளப்புங்க பார்த்த 2 பேரையும். இந்த பேப்பர்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க, வலிக்கு விட்டாலும் விழுந்துரும். இந்த பேப்பர்லாம் எடுத்து பெண்கள்லாம் கொலையை போடுங்க. தான் கொலையை போடுங்க. நீங்க கொஞ்சம் பின்னாடி ஆண்கள் விசில் எடுத்துடுங்க. இந்த முனீஸ்வரனை கேட்கணும். இந்த யூடியூப் சேனல் கொஞ்சம் பின்னாடி போயிருங்க. அவங்களே போயிருவாங்க. ஐயா முனீஸ்வரா, நீ உண்மையிலே இந்த ஊரை காவல் நிலையமாக இருந்து காக்கிறவளா இருந்தால் உன் தாயாகப்பட்டவள் உன் தங்கையாகப்பட்டவளை ஓடோடி வர வேண்டும். உன் உள்ளே கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர வேண்டும். ஓடோடி வர வேண்டும். ஐயா எந்திரிங்க. ஐயா எந்திரிச்சிருங்க. தாயே ஆதிவர சக்தி, ஓர் சக்தி, பராசக்தி, கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர வேண்டும். அன்னையே அரிமனுக்கு மன்னையே
அந்த குலவையதையும் போட்டான குலவையை போட்டு ஆரவாரம் பண்ணுங்கத்தா. சாமிக்கு முடிச்சது கும்மி சத்தம் குலவ சத்தம் தான். குலவை போடுங்க. உண்மையிலே விரத இருந்து இந்த திருவிழா நடத்தினா கண்டிப்பா அந்த முனிய காவலுக்கு இருக்கிறாருன்னா கண்டிப்பா அவருடைய தாயாகப்பட்டவளே கண்டிப்பா இந்த மந்தையில காட்டணும். குலவையை போட்டு ஆரவாரம் பண்ணுங்க. தயவு செய்து சேலையெல்லாம் நல்லா கட்டிக்கங்க. ஏன்னா ஆத்தா யாரு மேல வருவாருன்னே தெரியாது. அதனால சேலையெல்லாம் சரியா பண்ணிக்கங்க. பண்ணிட்டு குலவை போடுங்க, கும்மி தட்டுங்க. நல்ல சாமியை வேண்டிக்கங்க. இந்த முனீஸ்வரனுடைய அருளால இந்த ஊர் பெண் தெய்வம் அரியநாச்சி தாயே, அரியநாச்சி, உண்மையிலே இந்த ஆப்பனர் மந்தையை நீ காக்கிறவா இருந்தால் உன் பிள்ளை கூப்பிட்ட குரலுக்கு உன் அக்கா தங்கை இந்த மந்தையில் 7 பேரை கண்ணீர் காட்டிவிட வேண்டும் தாயே. கிளம்பிட்டாளா ஆத்தா, கிளம்பிட்டாளா, அடி கிளம்பிட்டாளா, வாசல் விட்டு கிளம்பிட்டாளா, கிளம்பிட்டாளா ஆத்தா, கிளம்பிட்டாளா, அந்த கிழக்க விட்டு வாசலிலே கிளம்பிட்டாளா, கிளம்பிட்டாளா ஆத்தா, கிளம்பிட்டாளா, அடி கிழக்க வாசல் விட்டு கிளம்பிட்டாளா, கிளம்பிட்டாளா ஆத்தா, கிளம்பிட்டாளா, அந்த கிழக்க விட்டு வாசலிலே கிளம்பிட்டாளா, குலவையை போடுங்கத்தா. உண்மையிலே தெய்வம் நம்ம தெய்வம் இருக்கா இல்லையா
இந்த அரிய நாச்சி நீ உண்மையை இந்த ஊரை காக்கிறவளா இருந்தால் உன் பிள்ளை 3 பேரை கண்ணில் காட்டி விட்டாய். இன்னும் 4 கரவமாப்பட்டது உன் 4 பிள்ளை காத்துக் கொண்டு இருக்கின்றது. இந்த ஊர் மந்தையிலே உன் பிள்ளை 4 பேரை கண்ணில் காட்டி விடு தாயே. ஓடிவா அரிய நாச்சி, ஆதிபர சக்தி, உன் சக்தி பொய்யா கொண்டால் ஓடிவா. எல்லாம் விட்டு எல்லாம் விட்டு எல்லாம் விட்டு அட எல்லாம் விட்டு நம்ம ஒரு அரிய நாச்சி, கொலைவை போடுங்கம்மா. முனீஸ்வரா, உண்மையிலே இருக்கையா இல்லையா? அரிய நாச்சி, நீ காவலாக இருக்கிறியா இல்லையா? உன் பிள்ளை இவ்வளவு சவுண்டு கொடுத்து நீ ஓடோடி வர ஏன் யோசிக்கிறாய்? தாயி, அந்த சூடத்தை பொருதி அங்க மின்ன வச்சு சூடத்தை பொருதி எரிய விட்டு இங்க மின்ன வை, கரத்துக்கு முன்ன அந்த அப்படியே எரிய விட்டு தள்ளி விடுக்க. தயவுசெய்து ஆரவாரம் பண்ணுங்க. ஏன்னா சாமியை நினைச்சிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இறங்கி வரும். உண்மையிலே நீங்க விரதம் இருந்து இன்னைக்கு கும்பாபிஷேகம் வச்சு நடத்துனது பெரிய விஷயம். ஆனா உண்மையிலே இன்னும் யாருமே காப்பு அவுக்கல. ஆனா எல்லாரும் இந்த கரகத்தை தூக்குனா நம்ம வீட்டில் உள்ள கரகமெல்லாம் விட்டு போயிடும். தயவு செய்து ஆமா, பேலி முனீஸ்வரர் நல்லா தெய்வத்தை வேண்டிக்கங்க, அரியநாச்சியை வேண்டிக்கங்க. பெண்கள்லாம் நல்லா குலவு போடுங்க, எல்லாரும் கைதட்டுங்க குலவு போட்டு. ஆடி வர்றவங்களை யாரும் பிடிக்காதீங்க.
கொடுங்க கொடுங்க. தாயி போடுங்க, கொலவை போடுங்க எல்லாம். ஓடிவா ஓடிவா தாயே சக்தி. ஐயனாச்சி, உன் சக்தி பொய்யாக கூடாது என்றால் ஓடோடி வர வேண்டும். ஓடிவா தாயை மடப்புற காளி தாய மகளை மொத்தம் மாறி சமய விளத்தாலே ஆடிவாரா மாறி ஆடிவாரா விடுங்க விடுங்க. அப்படியே உட்காரு சாமி, உட்காரு சாமி, அப்படியே உட்கார வைங்க. ஒரே ஒரு சாமி தான். அப்புறம் எல்லாருமே உண்மையிலே கண்ணி இல்லாத பிள்ளைன்றது உண்மையிலே அந்த அரியனை ஆச்சு காட்டி விட்டான். உண்மையிலே நல்லா கைதட்டி சோறா அது விடுங்க. எந்த ஊர்லயுமே இதுவரைக்கும் தான் வயசானவங்க தான் ஆடி வருவாங்க. நம்ம ஊர்ல தான் 6 கரகமும் சின்ன பொண்ணுங்களாம் எடுத்திருக்காங்க. அந்த அரியனாச்சியே வந்து நிக்கிறது மாதிரி இருக்கு. உண்மையிலேயே எத்தனையோ ஊர் போயிருக்கான். ஆனா இந்த மாதிரி சின்ன ஜெருசு யாருமே ஆடி வரல. 1 வரும் இல்லைன்னா 2 வரும். ஆனா எல்லாருமே வயசானவதே ஆடி வருவாங்க. ஆனா நம்ம ஊர் மந்தையில என்ன சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் லேட்டா அந்த அரியனாச்சி கண்ணில காட்டினதை காட்டிங்க. ஆனா லேட்டா காட்டினாலும் அருமையா கண்ணி இல்லாத பிள்ளைல அந்த தெய்வம்ன்றது இப்ப நேரா பார்த்த மாதிரி இருக்கு. பூரா பச்சை குழந்தைகள். அதனால யாரும் நல்லா ஜோர ஆரவாரம் பண்ணுங்க, கை தட்டுங்க. ஏன்னா நம்ம ஊர் மந்ததான். நம்ம அரியனாட்சியரையும் காக்குற அந்த முனீஸ்வரன் காக்குறாரு. இது உண்மையிலே நிரூபிச்சு காட்டிட்டாரு இந்த முனீஸ்வரன். இதுதான் உண்மை. அதனால எல்லாரும் ஆரவாரம் பண்ணுங்க. கொஞ்ச நேரம் ஆட விட்டு அப்புறம் கோயிலுக்கு அனுப்புவோம். மாரியம்மா மாரியம்மா சூரியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா சூரியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா சூரியம்மா நீலியம்மா மாரியம்மா மாரியம்மா சூரியம்மா நீலியம்மா மனமலடா மனமலடா மாயிடம் போலே பூமரடா மனமேலே நச்சலடா மாயிடம்
சாமி பூசாரி இருக்காளா கோயில பூசாரி இருக்காளா? இந்த 7 கரகத்தையும் கூட்டிட்டு போங்க. சாமிக்கு முன்ன 7 கரகத்தையும் நிப்பாட்டி கோயிலுக்கு தீவாரணையை காட்டி இந்த 7 கரகத்தையும் தீவாரணையை காட்டி அப்படியே அனுப்புங்க. நெற்றியில திருநீர் வச்சிட வேண்டாம். கூட்டி போங்க. 7 கரகத்தையும் அப்படியே கூட்டி போங்க கோயிலுக்கு. திருநீர் வைக்காம 7 கரகத்தை பூஜை பண்ணி கொண்டு வாங்க. நெற்றியில திருநீர் வச்சிட வேண்டாம். நெற்றியில திருநீர் வைக்காம அம்மா மாறுவாங்க. கூட்டி போங்கப்பா. பூரா சின்ன பிள்ளை. இந்த பொண்ணுக்கு யாருப்பா? வர்றாங்க வர்றாங்க. கூட்டி போங்க. விடுங்கம்மா எல்லாத்தையும் கரகத்தை விடுங்க. இந்த கரகத்தை இறக்கின உடனே இந்த பொண்ணு கீழே விழுந்துரும். அவங்க அம்மா மாதிரி பக்கத்து வீட்டுக்காரங்க இருந்தா பக்கத்துல நின்றுக்கங்க. கரகத்தை இறக்கணும்னு அவளை வந்து பிடிக்க. முன்ன கூடிய பிடிக்க வேண்டாம், பிடிச்சி நிக்க வேண்டாம். கரகத்தை இறக்கணும்னு அவளை பிடிச்சிக்கோங்க. அப்படியே இறக்கிட்டு உடனே தண்ணி கொடுத்துட வேண்டாம். கொஞ்ச நேரம் சென்று தண்ணி விடுங்க. தாயி, அந்த நாட்டாமலை வாழுகின்ற அந்த முத்துமாரி அம்மனுடைய கரகம் முதல் கரகமாப்பட்டது. நாட்டாமலை எல்லையிலே காவலாக இரண்டாவது கரகம் திருவப்பூர் மந்தையில் வாழ்கின்ற முத்து மாறி அம்மன் இருக்கிறார். திருவப்பூர் மந்தையில தாயே ஆடி வாமா முத்து மாறி ஓடி வாமா மகமாயி ஆடி வாமா முத்து மாறி அப்படியே பைய தூக்குங்கம்மா. கொன்னையூர் மூன்றாவது கரகம் கொன்னையூர் முத்து மாறி அம்மன். கொன்னையூர் நான்காவது கரகம் விடுமா. ஏன் அழுகுது? சாமினா அழுகக்கூடாது, சிரிச்ச முகத்தோட வரணும். சாமியா நீ யாரு? அப்ப பாக்க நீ அழுதுகிட்டே இருக்க. தாயாகப்பட்டவன் அழுது வரக்கூடாது, சிரிச்ச முகத்தோட வரணும். விடுமா. நீ யாரு? ஏன் அழுகுற? உனக்கு என்ன குறை சொல்லு. உனக்கு என்ன குறை? நீ யாரு? நீ எங்க இருந்து வர? எந்த ஊர்ல இருந்து வர? எந்த எல்லையில இருந்து வர? சொல்லு. மாரியா காளியா? இல்ல இந்த ஊர் வந்து அரிய நாச்சியா? சொல்லு. வாயை திறந்து சொல்லு. சும்மா இந்த அழுதுகிட்டு இருக்க கூடாது. சொல்லு. நீ யாரு? அரிய நாச்சானே? உன் மந்தையில சந்தோஷம் தானே? அப்படியே நீ அழுகுற. சிரிக்கணும், சிரிச்ச முகத்தோட வரணும், அழுக கூடாது. சரியா? அழுகாம வா. நான்காவது கரகம் இருபட்டி முத்து மாரியம்மன் முடியும். இருபட்டி மந்தையிலே காவலாக இருப்பவளே, விடு ஆடி வந்து வரட்டு விடு. ஏன் போட்டு அமுக்குறீங்க? விடுங்க.
வாய்த்தூர் மந்தையில் வாழ்கின்ற முத்து மாரியம்மோடு வாய்த்தூர் எல்லையில தாயே ஆதிமாமா மகமாயே எதிர்கட்ட விட்டு நீ யாரு? ஏய், ஆசாரம் தவறக்கூடாது. திண்ணுறப்படு சண்முகா, அவங்களுக்கு திண்ணுறப்படு திண்ணுறப்படு நிப்பாட்டு இல்ல திண்ணுறப்படு நிப்பாட்டு விடு விடு வரட்டுங்க. திண்ணை போட்டு நிப்பாட்டுவா விடு. பிடிங்க பிடிங்க, 2 பேர் பிடிக்க முடியலையா? புடிக்குமா நல்லா பிடிங்க நல்லா. நீ திண்ணை நெத்தில வைப்பா. விடு விடு வாங்க. அந்த பொண்ணு வர சொல்லுங்க, திண்ணூறு வைக்கிறாரு. இங்க வர சொல்லு அது ஆரோக்கியமா ஆறாவதுக்காரன் கண்ணை விளத்து முத்து மாரியம்மன் எல்லாம் வீட்டு ஓடி வராதாயே ஆடி வரா எல்லாம் வீட்டு ஓடி வராதாயே கண்ணை விளத்தா ஆடி வரா ஆடி வரா விடுங்கம்மா, தண்ணி நில்லுமா, நீ அவன் நில்லுமா, நான் கூப்பிடும் போதே வரணும். ஆறு கணிக்கு இளையகனி சமயபுரம் தாயமங்கலம் நம்ம ஊர் மந்தையில இருக்க அந்த அரிய நாச்சி ஆட்டம் பாட்டத்தோட குலவ சத்தம் கும்மி சத்தத்தோட இறக்கணும். குலவைய போட்டு ஆரோகணம் பண்ணுங்க. ஆண்களை விசிலடிச்சு கை தட்டுங்க. ஆரோடத்தே இறக்கணும். ஆடுமா சாஞ்சா சமயபுரம் சாமிக்க பிறந்த கண்ணபுரம் நம்ம எல்லையில இருக்கு தாயமங்கலம் முத்து மாறி. நீ தாயமங்கலம் முத்து மாறிய கூட்டிக்கிட்டு நம்ம ஒரு மந்தையில இருக்கின்ற அரிய நாச்சிய கூட்டிக்கிட்டு நீ ஆடி வர வேண்டும் அம்மா. வேப்பிலையில் உள்ளவளே நீ விளையாட ஓடிவாமா. அடி உத்தமியே மத்தினியே நீ சாட்சி சொல்ல ஓடிவா அம்மா. சமயபுரத்தே சமயபுரம் எல்ல விட்டு வராலே அடி வராலே சமயபுரம் அந்த ஒரு திருநீர் வச்சுடுவாப்பா. திருநீர் எடுத்துப்போ அந்த சாமிக்கு வச்சுடுவா. பூசாரி வச்சு இந்த இவருக்கு வச்சு விடுங்கப்பா. இவர் ஆடிக்கிட்டே இருக்காரு. சுவாமி யாரும் வீட்டுக்கு போயிடக்கூடாது. தயவு செய்து யாரும் வீட்டுக்கு போவேனா. ஏன்னா இதே கரகமாகப்பட்டது சின்ன கருப்பன் பெரிய கருப்பன் மகமாகி. இது 3 முன்ன 3 மணிக்கு மேல சின்ன கருப்பன் பெரிய கருப்பன் வேட்டையாடி அக்கினியில இறங்கி அருவாலை ஏறி சேவலை காவ வாங்குவான். ஏன்னா இப்ப நெருப்பு வளர்ப்பான். அதனால யாரும் போயிட வேண்டாம். இந்த சாமி ஆடினவங்க அனைத்து பேரும் சரி
கரவை எடுத்தவன் சரி, எடுக்காம ஆடி வந்தவன் சரி, விடிய காலம் சின்ன கருப்பன் பெரிய கருப்பன் பின்னாடி எங்களோட ஆடி வந்து அக்கினியில இறங்கணும். அப்பத்தே நீ உண்மையான தெய்வம் இந்த முனியன் காக்குறான இந்த ஊர்ல இருக்க அரியனாச்சி காக்குறான்னு நான் சொல்லுவேன். இப்ப நீ ஆடிட்டு போய் குப்பரை அடிச்சு படுத்தேன்னா விடிய காலம் நான் விட மாட்டேன். அதனால தயவு செய்து யாரு வீட்டுக்கு போயிடாத, குப்பரை அடிச்சு படுத்துறாத. ஆனா இருந்தா நான் வந்து கிளப்புவேன். அதனால யாரும் தயவு செய்து போயிட வேண்டாம். எல்லாரும் இருந்து எங்களுக்கு ஆதரவு தரங்க விடிய வரைக்கும். ஏன்னா இந்த நாடகத்தை முழுமையா பார்த்து நீங்க கருப்பேங்கையினால திருநீர் பெற்று செல்ல வேண்டும். அதே மாதிரி விடிய காலம் இந்த அரக்கனை தூக்கி அரக்கன் இந்த பப்புனுக்கார பையன் தூக்கி போட்டு நெருப்புல போட்டு பிரட்டி எடுப்பான். அந்த கண்குல காட்சியை நீ பார்த்துட்டு தான் போகணும். அதனால யாரும் வீட்டுக்கு போயிடணும், எங்களுக்கு இருந்து ஆதரவு தரணும். சத்தி, இந்த ஊர் மந்தையில சக்தி இருக்கா இல்லையாண்டு கண்கூடாக பார்த்து விட்டேன் சுவாமி. பூலோகத்தில் சென்று 7 பிறவிகளாக எடுத்து மகிஷாசுரன் அரக்கனை அழித்து வருவேன். இந்த தெய்வத்தினுடைய ஒத்துழைப்போடு இந்த நாட்டு மக்களையும் ஊர் மக்களையும் பாதுகாத்து நல்ல மழை வச்சு கொடுத்து நோய் இல்லாம வாழ வச்சு வர வேண்டும். சக்தி, சென்று வருகிறேன். அப்படியே ஆகட்டும் சுவாமி. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும், அதர்மத்தை அழிக்க வேண்டும் என்று என்னுடைய தெய்வமாகப்பட்ட ஈசன் எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். அந்த கட்டளையின்படி பூலோகத்தில் மானிட பிறவிகளாக எடுக்க அவதாரம் செய்து உள்ளேன். இந்த அவதாரத்தில் எனக்கு துணையாகவும் எனக்கு அருள்பாலிக்கும் விதமாக என்னுடைய சுவாமி ஈசவன் எம்பெருமானை எனக்கு துணையாக வர வேண்டும் என்று ஆதிபராசக்தியை வணங்கிவிட்டு நான் பூலோகம் செல்கிறேன். வரவழைத்து உலகமெல்லாம் வாழ வைக்க வந்தவளே, கருங்குவித்து வேண்டுகின்றோம் காத்திடுவாள் கருமாரி, காத்திடுவாள் கருமாரி. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா, உன்னை வணங்குகின்றோம் கருமாரியம்மா. மாரியம்மா எங்கள் மாரியம்மா, உன்னை வணங்குகிறோம் கருமாரியம்மா. நான் தூங்கவே இனி நாளாகுமா, யாரோ யாரோ
முந்தி போனது நியாயம் இல்லையே நாம் முந்தி போகவே யோகம் இல்லையே கூட்டை விட்டு தாக்கிலி பறந்ததெங்கே பசித்தவன் கேட்கிறேன் பாச்சோறு எங்கே என் தேவியே நான் செய்த குற்றம் என்ன கூறு ஒரு பார்வை பாரு ஆராரிரோ பாடியதாரோ யாரோ பெற்றெடுத்த உள்ளம் என்றும் தெய்வம் தெய்வம் பேசுகின்ற உள்ளம் என்று மௌனம் மௌனம் சொந்தம் என்று வந்த வேளையாத்தா எந்த பிஞ்சு மனம் வெந்த அடியாத்தா அன்பானவா சொல்லி அணைச்சே உன்னாரண்டா சொல்லி முடிக்கே பட்டிகளை சொல்லட்டுமா பட்டகடன் தீண்டிடுமா சொந்தம் என்று வந்த வேளையாத்தா இந்த பிஞ்சு மனம் வெந்த ரெடியாத்தா கோழி மிதிச்சு அந்த குஞ்சுக்குமே சேரமில்லை கோயில் கதவடச்சாசானி தூங்க போவதில்லை கோடி பணம் இருந்து நெஞ்சுக்குள்ள இன்பமில்லை தாயி மடியில என்னைக்கு துன்பமில்லை என் தாய் மனது என் தாய் மனசு வெள்ளை அதில் நான் மலர்ந்த முள்ளே என் தாயாரா தொல்ல ஒரு காலத்திலும் இல்லை அன்னைமே அன்னைமே அன்னை சொல்லுதேனே சொல்லத்தான் போறலே ஏ சொந்தம் தாயை விட்டு போகலையே தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போனாரம்மா ஏழே ஜென்மம் அது மாறாது சொந்தம் துளியிலே அழ வந்த வானத்து மின் விளக்கே ஆளியிலே கண்டெடுத்த அற்புதாணி முட்டே தொட்டில் மேலே முத்துமாளு வண்ணப்பூவா விளையாட சின்ன தம்பி அசப்பாடு சிறுவாடு சேர்த்து வச்சு சில தொண்ணு வாங்கி கொடுத்த
அம்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னாலே திருநீர் சும்மா 10 மாதம் என்ன சுமந்து கட்டி எடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே அத்தனைய சும்மா குடிகார அங்கனுக்கு அடிமனமாக்கப்பட்ட கோபுரமான அவசர அத்தனையும் தாங்கி கொண்ட அச்சி வட்டி வட்டு வட்டி அங்கே இல்லை கடந்து பட்டு அத்தனையும் நாம் படித்தேன் ஆயுசுக்கும் தாங்கி கொண்ட பட்டதுன்பம் போது நான் பாதியிலே உசுரவிட்டேன் அம்மா பட்டதுன்பம் போது நான் பாதியிலே உசுரவிட்டேன் பட்டு தொட்டு கட்டின உனக்கு பச்சை நோக்கி வைக்க வச்ச ஆக்கி அருகே மோத வச்சப்பட்டு பைக்குடத்து சுமந்த என்னை உடவுடக்கே வச்சப்பட்டு பாலூட்டி என்ன வளர்த்த அம்மா பாலூட்ட வந்திருக்கேன் பாவிமகள் சும்மா அம்மா உனக்கு பாலூட்ட வந்திருக்கேன் பாவிமகள் சும்மா